தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் உணவு வழங்கும் திட்டத்தினை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு இன்று முதல் 3 வேளையும் இலவச உணவு வழங்கப்பட இருக்கிறது. காலை, மதியம், இரவு என 3 வேளைகளிலும் இலவச உணவு வழங்க 64,73,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 31,373 பேர் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலை உணவாக பார்த்தோமென்றால் உப்மா, அதே போன்று பொங்கல் உள்ளிட்டவை வழங்கப்படும் என தெரிய வருகிறது. மதிய உணவாக பார்த்தோமென்றால் கலவை சாதங்கள் வழங்குவதற்கும் திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தினை இன்று 15ஆம் தேதி தொடங்கி வைத்திருக்கிறார். 3 ஆண்டு காலத்திற்கு 3 வேளையும் இலவச உணவு வழங்கும் திட்டத்திற்கு 186 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று கடந்த மாதம் பார்த்தோமென்றால் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் நிதி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்புகளில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்குவது முக்கிய இடம்பெற்றது. தூய்மை பணியாளர்கள் தங்களது பணியை அதிகாலையில் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் காலை உணவு சமைப்பதற்கும் அதை பணிபுரியும் இடத்திற்கு கொண்டு வந்து அருந்துவதற்கும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு காலை உணவு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் வழங்கப்படும். இந்த திட்டம் முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக மற்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என தெரிய வந்திருக்கிறது. இந்த அறிவிப்பின் மூலம் தற்பொழுது அவர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சானது வந்திருக்கிறது. பார்த்தோமென்றால் காலை உணவில் இட்லி போன்றவை, மதியம் ரசம், சாம்பார், கூட்டு, இரவு சப்பாத்தி அல்லது ரொட்டி உள்ளிட்டவை அடங்கும். இந்த உணவுகள் ஊட்டச்சத்து நிறைந்தவையாக இருக்கும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தற்போது வரை கல்வி மருத்துவத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறார். அதன்படி சென்னை மாநகராட்சி உட்பட்ட கல்வி நிலையங்களில் கட்டடங்கள் அவ்வப்போது சேதமடைந்து வருகிறது. அதையும் சீரமைத்து வருகிறார். இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களின் முக்கிய கோரிக்கையான அவர்களுக்கு இந்த உணவு வழங்கும் திட்டமானது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று முதல்வர் தரப்பில் இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இன்று முதல் பார்த்தோமென்றால் தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் உணவானது அளிக்கப்பட இருக்கிறது.